Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பசும் பால்ல நாட்டு சக்கரை பயன்படுத்தி பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் பால்கோவா செய்ய போகிறேன். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இரும்பு கடாயில் செய்கிறதுனால கிளறி விடுறதுக்கு அடிப்பிடிக்காமல் அதிகமாக அடிப்பிடிக்காது உங்களுக்கு, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இரும்பு கடாயில் 1 லிட்டர் அளவு பசும்பால் எடுத்துக்கிட்டேன். அந்த பசும்பால் நல்லா சுண்ட காய்ச்சணுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆகும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, சைடில் வந்து அந்த ஆடையெல்லாம் போய் ஒட்டிக்கும், அதெல்லாமே எடுத்து விட்டுட்டு அப்பப்போ பாலில் கலந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுட்டு பாலில் கலந்து விட்டுறணும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜும் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், பால் நல்லா சுண்டி திக்காயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் நாட்டு சர்க்கரை போதுமான அளவு. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கூட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த நாட்டு சர்க்கரையும் இந்த நம்ம சுண்டை காய்ச்சி வச்சுருக்க பாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே சர்க்கரை எல்லாமே கலந்து நல்லா பைண்டாகி வந்திருக்கு. நமக்கு இன்னும் நல்லா திக்காக கிடைக்கணுங்க, அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காய் வரும்போது அந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பெருசாக எனக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை, சைட்லேயும் ஒட்டலை. எனக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது கிளறதுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டாமல் அந்த தண்ணி எல்லாமே, அதாவது அந்த பாலில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிட்டு நல்லா திக்காய் வந்திருக்கு. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடியில் பாருங்கள், நீங்கள் கிளறும் போதே உங்கள் கரண்டி கூடயே சுருண்டு வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ இல்லை எந்த ட்ரேயில் போட போகிறீங்களோ அதில் வந்து அந்த ட்ரேயில் ஃபுல்லாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பால்கோவாவை அதில் போட்டுடலாம். உங்களுக்கு ஷேப் வேணாம் அப்படின்னா நீங்கள் பவுல் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஷேப்பாக இந்த மாதிரி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பூன்லேயும் நெய் தடவிக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒட்டும். நெய் தடவிட்டு சூட்லேயே வந்து அதை நல்லா மேலெல்லாம் அழுத்தி விட்டுட்டு சமமாக்கி விட்டுருங்க. இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க, நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எதில் ஏதாவது ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண போகிறோன்னா அதில் நம்ம கவுத்துட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். 1 hour அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் அதை தட்டி எடுக்க போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் தட்டினீங்கனாவே அது விழுந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ஓரங்களெல்லாம் கத்தியில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் எப்படி சுவையான பால்கோவா வீட்டிலே செய்யலான்னு பார்த்துட்டோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.